உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சமீபத்தில் இந்த கொங்கு பகுதியில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயத்தை பற்றி தான் இப்போது நாங்க பேச இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் எந்த இடத்துல நீங்க ஜாதகம் பதிய போனாலும் அந்த இடத்துல 28 வயதுக்கு மேல் 35 வயதுக்கு உள் திருமணமாகாத ஆண்களுக்கு சற்று இணையாக பெண்களினுடைய எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் எங்கடா ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, எதிர்பார்ப்பு மற்றும் பெற்றவர்களின் கவனக்குறைவு, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வடிவேல் வெர்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸான பாட்டும் கூட. ஸோ அதை அடிப்படையாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். 18 வயது பெண்களுக்கான திருமண வயதுன்னு அரசாங்கம் அறிவிச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. 17வது வயது 364 நாள் அன்னைக்கு வரைக்கும் அந்த பெண் யாரையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்துல போகும். போக்சோ ஆக்ட் கூட பாயும் அந்த பெண் திருப்பி சொன்னா, இல்லை அந்த பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணா. ஆனால் அந்த 65வது நாள் முடிஞ்சு 18 வயசு ஆகிட்டா முடிஞ்சுதான், யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா, இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ரைட், ஓகே, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல, அது வேற, விட்டுறலாம். ஆனால் அப்படி 18 வயதுன்னு அரசாங்கமே அறிவித்த பிறகும் இன்னைக்கும் பலர் விரும்புவது ஒரு 21 வயதாக உயர்த்துங்க, அதுதான் அவங்களுக்கான ஒரு மெச்சூரிட்டியான வயசு அப்படிங்கிறத எல்லாருமே சஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு பிஇ டிகிரி முடிச்சா கூட 20-21 வயசு ஆகணும் ஒரு பெண்ணுக்கு. அப்பதான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணா அந்த ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில். ஆனா நம்ம பகுதியில் பெண் பிள்ளையை பெற்றவங்க பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு, பெண் படித்துட்டா சரி வேலைக்கு போகட்டும்னு அலோவ் பண்றாங்க. ஒரு சில வீடுகளில் உண்மையாலுமே அந்த பெண் வேலைக்கு போனா மட்டும்தான் அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி அந்த குடும்பமே சிந்திக்க முடியுங்கும் போது அதை நம்ம மனதார வரவேற்கிறோம், எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையும் தேவையில்லை, அந்த குடும்பம் நல்ல வெல் செட்டில்டா இருப்பாங்க, ஆனா பெண்ணினுடைய ஆசை அப்படிங்கிற விஷயத்துல வேலைக்கு அனுப்புறாங்க. எல்லாரையும் நம்ம குறை சொல்ல விரும்பல, ஒரு சில இடங்கள்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி தான் சொல்ல விரும்புறோம். ஒரு கட்டத்துல அந்த பெண் ஈட்டி கொடுக்கும் வருவாய் அந்த குடும்பத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி தெரியுது. சிலர் கணக்கு போட்டுக்கிட்டு பரவாயில்ல பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, அந்த காசை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க பலர். சிலர் ஒரு கட்டத்துக்கு மேல பெண்ணுக்கு வரன் பார்க்கும்போது அந்த பெண் அந்த ஒரு வாய்ப்பையும் தாண்டி அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எல்லா சுச்சுவேஷன்லையும் பெற்றவர்கள் சொல்வதையே ஒரு கட்டம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் முடிவெடுத்து தான் சம்பாதித்து தான் செலவு செய்யும் சூழலுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருந்தும், ரெண்டு பேருக்குமே பொருந்தும்னு வச்சுப்போம். ஒரு சாரார மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசுறத விட இருக்கக்கூடிய பிரச்சனையை தெளிவா பேசணும்னு நினைக்கிறோம். ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து பலருடைய அனுபவங்களை கேட்டு இதை பேசணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தானாக முடிவெடுத்து சுயமாக யோசிக்கும் ஒரு திறனுக்கு வரும்போது அவர்களுக்கு அது புதுசு. இப்ப எப்படி இளம் இந்த ஒரு மாட்டை புதுசா நம்ம ரேக்லாக் பழக்கணும்னா கூட அது எப்படி போகும்னு யாராலையுமே யூகிக்கவே முடியாது, அந்த மாட்டுக்கே தெரியாது, அவ்வளவு வேகமா அவ்வளவு துணிச்சலா இருக்கும். அதை போலதான் சில அந்த ஒரு விஷயத்தானாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எது சரின்ற விஷயத்தை தேர்வு பண்ணுவதற்கு பல வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. பல வாய்ப்புகள் இந்த சென்ஸ், பல சூஸ் த பெஸ்டா 4 ஆன்சர்லாம் வேண்டாம், எனக்கு 15 ஆன்சர் வேணுங்கிற லெவலுக்கு அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பது எதிர்பார்ப்பை கூட்டுகிறது. அந்த சூழலில் அவங்களுடைய வயதை கடந்து போகக்கூடிய நிலைமையும் வருது. ஆனா இன்னும் வெக்கத்தப்பட்டு சொல்லணும்னா, எங்க சொந்தத்துல ஒரு பையனுக்கு பெண் பார்க்குறோம், அந்த பெண்ணுக்கு 29 வயசு. நானுமே அந்த பெண் வீட்டு சார்ந்த ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நம்ம சமூகத்துல 29 நம்ம பகுதியிலேயே, சமூகத்தை தாண்டி நம்ம பகுதியில 29 வயசுல கல்யாணம் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயங்களா அப்படிங்கிறார். கேஷுவலான விஷயம் தான் அப்படிங்கிறார். அப்ப 30 வயதுங்கும் போது வாழ்நாளில் முக்காவாசி வாழ்க்கையவே இழந்துடுறாங்க. நம்ம கட்டமைப்பு பொருளாதாரங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் வெளியே சம்பாதிக்க ஓடுறோம் இளைஞர்கள் எல்லாம், தாத்தா பாட்டி எல்லாருமே விவசாயத்தை, குடும்பத்தை, இந்த தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறத உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க, மன நிம்மதியோடு வாழ்றாங்க. பருவ வயதில் செய்யாத ஒரு திருமணம் என்பது நரகத்திற்கு சமம் என்பது என்னுடைய கூற்றாக நான் கருதி என்னுடைய வார்த்தையை முன்மொழிய செய்கிறேன். காரணம் என்னன்னா, இப்ப என் கூட ஒரு பெண் பிறந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு நான் திருமணம் செய்ய முடியாத தருமாறும் போதுதான் அந்த வழி என்னங்கிறத என்னால உணர முடியும். ஆனா அந்த அந்த ஒரு வழியை பிறரும் உணர்ந்து விடக் கூடாது என்ற ஒரு அடிப்படையில தான் இதை பேசுறமே தவிர யாரையும் தாக்கி பேசணும்ட்டு இல்ல. தயவு செஞ்சு எதிர்பார்ப்பை குறைங்க. வசதி வாய்ப்புல கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் அந்த பசங்களுக்கு பிள்ளையை கட்டி வைங்க, நல்ல பையனா இருந்தா. என்னங்க கெட்டு போச்சு, என்ன கெட்டு போச்சு, கொடுத்து காப்பாத்துவோமே, அந்த பையனும் அந்த பிள்ளையும் தான் நல்லா இருக்கட்டுமே, என்ன என்ன தப்பா போயிரும் நான் கேட்கிறேன்.
ஏதோ இப்போ ஒரு ஆடியோ கூட கேட்டிருந்தோம். அந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணுங்களாங்கும் போது, எங்களுக்கு அது வேணுங்க இது வேணுங்கன்னு அந்த அம்மா பேசியாம அவன் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுமா அப்படிம்பாரு. இந்த நான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக பேசிட்டு இருக்கிற கம்முனுருமா அப்படிம்பாரு. அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது ஒரு நகைப்பா இருந்தாலும் பல சமூகங்கள்ல இன்னைக்கு இதுதான் நிலைமை. நம்ம கொங்கு பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட இந்த கொங்காள கவுண்டர் சமூகத்தையும் தாண்டி எடுகொண்டர் சமூகம், நாடார் சமூகம், என் அருந்ததிகளில் கூட இன்னைக்கு இந்த நிலைமை வர ஆரம்பித்து விட்டது. அதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தெரியல, இந்த இன உணர்வுங்கிறதும் பொருளாதாரத்தில் முன்னேறிய பலருக்கு இருப்பதில்லை, பின்தங்கிய பலருக்கு அந்த இன உணர்வுங்கிறது அப்படியே ஊறி போய் கிடக்குது. அப்படிப்பட்ட நாம தெளிவா சிந்திச்சு இனிவரும் காலங்கள்ல பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கமாவே வைக்கிறோம். பெண்ணை பெற்றவர்களும் தயவு கூர்ந்து உங்களை எல்லாம் மன்றாடி கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், ஜாதகம் ஜோசியம்னு ரொம்ப பார்க்க வேண்டாங்க. ஒரு லெவல் தான் எல்லாமே. முன்ன செவ்வாய் சுத்த ஜாதகம்னு இருந்துச்சு, அடுத்து ராகு கேதுன்னு கொண்டு வந்தான், செவ்வாய் ராகு கேது அப்படின்லாம் கொண்டு வர்றான், என்னென்னமோ சொல்றான், ஒண்ணுமே புரியல. 7ல் சனி 4ல் சனி, என்னங்க சனி பினி? குலதெய்வத்துக்கிட்ட போவோம், வாக்கு கேட்போம், சாமி உத்தரவு கொடுத்தா தாராளமா செய்வோம். நம்பிக்கைக்கு தான் இந்த ஜோசியங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டதே தவிர, அது இன்னைக்கு ஜோசிகாரன் சொல்றதுதான் என்னுடைய வேத வாக்குன்னு நம்பக்கூடிய சூழ்நிலைக்குள்ள நம்ம ஏன் போறோங்கிறது, படித்த பலர் தான் ஜோசியத்தனே நம்புறோம். படிக்காத ஒரு வேளாண்மை மட்டுமே செய்து கொண்டு விவசாயத்தோடு ஒன்றி வாழக்கூடிய பலர் வந்து ஜோசியத்தை பெரிதளவில் பார்க்கறதில்ல. ஆனால் படித்து முன்னேறிட்டோம், எங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தின்னு சொல்றவங்க தான் அந்த ஜோசியத்தை இறுகி பிடித்துக்கிட்டு கிடக்கிறோம். சிலர் வந்து நான் ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, கடவுளே இல்லைங்கிறான். அவன் கூட ஜோசியம் போய் பார்க்குறான். இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியலைங்க. இந்த நிலையெல்லாம் கடந்து பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிர் செய்ய வேண்டும், திருமணம் செய்ய ஒரு சூழலை பெற்றோர்கள் முன்னெடுக்க வேண்டும். காலம் போன பின்பே அதை நம்ம சொல்லுவாங்களே, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரமா நம்ம அந்த மாதிரி வந்துட்டு பெற்றோர்கள் செய்யும் தவறால் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஒரு தவறான ஒரு விடயத்துக்குள்ளேயும் போறாங்க. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே தெளிவா இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுல வர சிக்கல்களை பெற்றவர்கள் பேக்கப்பா நின்று காப்பாத்துறாங்க. காதல் திருமணம் என்பதில் வரக்கூடிய சிக்கல்கள் மிகப்பெரிய விஷயமாகவும் இருக்கத்தான் செய்யுது, அதை மறுத்தரவே முடியாது. ஒரு இப்போ அரேஞ்ச் மேரேஜில் மட்டும்தான் டிவோர்ஸ் ஆகுது, லவ் மேரேஜில் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை, ரெண்டு தரப்புலையுமே ஆகுது. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் வர பிரச்சனையை பெற்றவர்கள் கூட நிற்கிறாங்க. லவ் மேரேஜில் பல இடங்களில் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி பெற்றோர்கள் கண் கலங்கி அந்த லவ் மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு வருத்தமான நிகழ்வாகவே அந்த குழந்தைகளுக்கு அமையுது. அதை எல்லாத்தையும் கடந்துட்டு நம்ம யதார்த்தத்தோட சிந்தித்து பார்த்தோம்னா ஜாதகம் மற்ற எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு பருவத்தில் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைங்க. நம்ம எல்லாருமே பெண்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ஒரு அனுபவத்துக்காக, பசங்களையும் சரி அதுக்குதான். அதை தாண்டி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அதை கல்யாணத்துக்கு பிறகும் அவர்களுக்கு வந்து வேலைக்கு போகணும், தன்னுடைய சுயமா சம்பாரிச்சு அதுல இருந்து நான் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா போகட்டும். அதுக்கு ஆண்களும் நம்ம வந்து வழிவிட்டு நிக்கணும். அதுதான் ஒரு சமூக முன்னேற்றம் என்பதையே நாம் உணரணும். அதை விடுத்து பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பெண்களே அந்த பிள்ளைங்களே பெண் பிள்ளைகளே வருத்தப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுறாங்க. என்னடா எது வந்தாலும் வீட்டுல வேண்டாங்கிறாங்களே, என்ன இப்படி எல்லாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கக்கூடிய சூழ்நிலையும் வருது. அதை மட்டும் நம்ம ரொம்பவே கான்சியஸா யோசிக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சந்தித்த சிலரை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு முறை நான் ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது வண்டியிலேயே வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல், நான் காரில் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல். அந்த ஒரு சூழல்ல ஒரு டீ கடை பேக்கரி, அங்க வேலாயுதம்பாளையம் பக்கத்துல கரூர் கிட்ட ஒருவரை சந்திக்கிறேன். அவர் என்னிடம் சொல்றாரு, என்னுடைய பெண்ணுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் எங்களோட கம்மி தான் ஆயா, நான் கட்டி கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக சந்தித்த ஒரு நபர். அது என் மனதில் அப்படியே ஆழ்ந்து பதிந்த ஒரு விஷயமாக இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. ஏங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லையா 2 பேர் வந்தாங்க, பிள்ளைக்கு அது சரியில்லை இது சரியில்லை பார்க்க நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் பிள்ளை அந்த பிள்ளையோட படித்த பிள்ளைய வந்திருந்தது ஒரு பொண்ணு, அந்த அந்த குழந்தை வந்து என் பிள்ளை போய் தூக்குனானாயா, அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே கண் கலங்கி போச்சு. 23 வயசாகி என் பிள்ளைக்கு என்னால் கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சொல்லி கண் கலங்கிட்டேன்னு சொன்னேன். அப்போ 23 வயதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவர் கருதி இருக்கிறார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்தித்த நபர் தான் அவர். ஸோ அப்படிங்கும்போது உடனே நான் என் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து நான் கொஞ்சம் கொடுத்து இன்னைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறேன். என் பிள்ளை நல்லா இருக்கிறாளாயா, நல்லபடியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை நான் என் மனதில் பின்பற்றி கொண்டேன். என் தந்தையிடமும் என் தங்கை
கல்லூரி முடிக்கும் போதே ஜாதகத்தை பதிவு பண்ணுங்க, நம்ம அடுத்த திருமணத்தை நோக்கி மட்டும்தான் தங்கையை கொண்டு போகணும். அதுதான் நம்ம பிழைத்த பிறப்பிற்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும். நம் வாழ்வியலுக்கே அதுதான் ஒரு அர்த்தம். நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஒரு பேக்கப்பாக நிற்போம். அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான இடத்துல திருமணம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உருவாகி அதில் ஒரு வாழ்வியலை பார்த்து அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவது தான் உண்மையான சந்தோஷம் என்பதை நான் உணர்ந்ததால என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல பதிவு பண்றேன். இது எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும். பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து மதத்தவருக்கும் அனைத்து சமூகத்தவருக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கூற்றாக இந்த இடத்துல முன்வைக்கிறேன். தயவு கூர்ந்து வயதை தள்ளி போட வேண்டாம். பெண்களுக்கு ஜோசிகாரன் சொல்றான், ஜாதகத்துக்காரன் சொல்றான், யார் சொன்னா என்னங்க, நம்ம பிள்ளை, நாம அந்த பெண்ணுக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்போது அதை நோக்கிய சிந்தனையில் நாம் இருக்கும்போது தெளிவாக நாம் அதை செய்யணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இந்த இடத்துல பதிவு பண்றேன். இதையெல்லாம் சொல்லும் அளவிற்கு எனக்கு வயதோ முதிர்ச்சியோ இருக்கான்னு தெரியல. ஆனால் என் மனதில் இந்த பகுதி சமீபத்தில், இந்த பகுதிங்கிறத விட நம்ம தமிழ் நிலப்பரப்பிலேயே இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதாக நான் உணர்வதால் பல பெரியவர்களுடைய எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு இதை செயல்படுத்த ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் முயன்றால் நல்லா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க, இதில் தேவையில்லாத கருத்துக்களையும் கடந்து போங்க. நன்றி. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த கொங்கு பகுதியின் சாராம்சத்தையும் வாழ்வியலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது கொங்கு நாட்டு தமிழனாக இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனலோட கடமை. நன்றி. கொங்கு பகுதியில் ஒரு பழமொழி இருக்குதுங்க, நம்ம வீட்டில் ஒரு பொட்டப்பிள்ளை பிறந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வரம். நாம ஒரு பெண்ணோடு பிறந்தோம் என்றால், நம்மளுடைய உடன்பிறப்பாக ஒரு பெண் இருந்தால் அது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வரம். காரணம் என்னன்னா, அதுதான் ஒரு சொந்தத்துக்கும் ஒரு அழகான வாழ்வியலுக்கும் ஒரு அடிநாதமாக இருக்கும். எங்களுடைய திருமணங்கள்ல கூட நீங்க அதை பார்க்கலாம். இணை சீர் உடுத்தி கூட பிறந்த பெண்ணுக்கும் அங்கீகாரம் கொடுத்து ஒரு அழகான சீர் சனத்தோட ஒரு திருமணம் நடக்குமே ஆனால் அது எங்களுடைய கொங்கு பகுதி திருமணம் தான். அத்தகைய ஒரு சிறப்பம்சத்தை கொண்டது எங்களுடைய கொங்கு பகுதியின் திருமணமும் அந்த கூட பிறந்த பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கும் அங்கீகாரமுங்கிறத மீண்டும் ஒரு முறை நாங்கள் எல்லாருக்குமே இந்த காணொளியின் வாயிலாக எடுத்து கூற விரும்புகிறோம். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இந்த கொங்கு பகுதியின் வாழ்வியல் அடிநாதத்தை நீங்களும் உணர்ந்து கொள்ள. நன்றி.